friends, welcome to my channel. நான் உங்க சிவரந்தினி from CLS தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் வந்து ரொம்ப டிஃபரண்டான முறையில ரொம்ப ஹெல்தியா ரெஃப்ரெஷிங்கா இருக்க மாதிரி வந்து முட்டை பொரியல் and then வந்துட்டு ஆம்லெட் வித்தியாசமான முறையில இந்த மாதிரி வந்து போடலாம் அப்படினு சொல்லிட்டு தான் வந்து நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். एक्चुअली வந்து நம்ம முட்டையில எந்த ரெசிபி சாப்பிட்டாலும் வந்துட்டு முட்டை வாசம் அடிக்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுவோம். சோ அந்த மாதிரி முட்டை ஸ்மெல் வராம வந்துட்டு எந்த மாதிரி வந்து குக் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு தான் வந்துட்டு ஒரு டிப்ஸோட இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். சோ வாங்க எப்படி இந்த ரெசிபி செய்யணும் அப்படினு வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற 2 எக் ரெசிபியில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்த டிஃப்ரெண்ட்டான எஃபெக்டிவான எனர்ஜெட்டிக்கான ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான முட்டை ஆம்லெட் தான். இது செய்கிறதுக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து கறிவேப்பிலை எடுத்துக்கோங்க. செகண்ட் வந்து புதினா நம்ம சேர்த்தணும் அப்படின்னா நல்லா வந்து முட்டை ஸ்மெல் வந்து வராமல் தடுக்கும். அதுக்காக தான் வந்து கறிவேப்பிலை புதினா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம வீட்டு தோட்டத்துலேருந்து எடுத்தது தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பெரிய வெங்காயம் எடுத்திங்கன்னா ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக பொடியாக இந்த மாதிரி வந்து சாப் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகாய் இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக இருக்க மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து புதினாவையும் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு இன்க்ரீடியண்ட் என்னென்னா கிறிஸ்பினஸ்க்காக வந்துட்டு இதில் வந்து குடமிளகாய் அதாவது கேப்சிகம் வந்து ஆட் பண்ணுறோம். இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மெத்தட் தான். கேப்சிகம் ஆட் பண்ணி வந்து நம்ம ஆம்லெட் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து சொல்கிறோம் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆம்லெட் தான். இந்த ஆம்லெட் சாப்பிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம எக் சாப்பிட்ருக்கோன்னு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வெங்காயம் கருவேப்பிலை அந்த கொத்தமல்லி புதினாலாம் சில குழந்தைங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஸோ அந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கேப்சிகம் எல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லாவும் இருக்கும், பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் வந்து ஒன்றா வந்து அந்த ஆனியன் மிக்ஸுக்குள்ளே போட்டு இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து கேப்சிகத்தையும் வந்து அதுக்குள்ளேயே ஆட் பண்ணி இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. பொடியாக வந்து இந்த மாதிரி குட்டியாக இருக்க மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் வந்து ஒரு குடமிளகாய் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அதில் கால்வாசி போட்டால் போதும். புதினா வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக தான் வந்து இருக்கும். அது நிறைய புதினா ஆட் பண்ணுறதுனால வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ளேவரெல்லாம் வந்து வராது, சூப்பராக தான் வந்து இருக்கும். இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு தனியாக ஒரு பவுல் எடுத்துகிட்டு நம்ம எக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் எக்குக்கு வந்து தனியாக ஒரு பவுலில் ஒரு 4லேருந்து 5 முட்டை வந்து எடுத்து நீங்கள் வந்து நல்லா வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. நீங்கள் 2 பெரிய வெங்காயம் போடுறீங்க அப்படின்னா 4 எக்கு வந்து போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் அப்படின்னா ஒரு 10 15 சின்ன வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கிக்கோங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா வந்து விஸ்க் வச்சு வந்து நம்ம வந்து இப்போ பீட் பண்ண போகிறோம். பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு மிளகு தூள் இருக்கும் இல்லைங்களா, பெப்பர் பொடி, அதை வந்து இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் பொடி இல்லை அப்படின்னா வீட்டில் மிளகு இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி பெப்பர் பொடி ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிவிட்டு முட்டையோடு வந்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நல்லா வந்து பீட் ஆகிட்டு அந்த ஃப்ளேவருக்குள்ளே வந்து சால்ட் வந்து இறங்கிரும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து மிளகு வந்து முட்டையோடு சேர்ந்து வர மாதிரி வந்து பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் இருக்குது இல்லைங்களா, கேப்சிகம் ஆனியன் அதெல்லாம் அந்த மிக்ஸை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நுர வர மாதிரி வந்து நல்லா வந்துட்டு உள்ளே போய் எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகிடும். இந்த லெவலுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நமக்கு அடுப்பில் வந்து தோசைக்கல் வச்சுட்டு வந்துட்டு ஆம்லேட் போட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி இரும்பு கல்லில் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வரும் ஆம்லேட் எப்போவுமே வந்துட்டு. ஓகேங்களா. நம்ம வந்து இந்த கொத்தமல்லி அதுக்கப்புறம் புதினா கேப்சிகம் எல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கனால ஒரு மாதிரி க்ரீனிஷாக வந்துட்டு பார்க்குறக்கே வந்து அவ்வளோ ஆசையாக இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக பண்ணி கொடுத்தா வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் பொன்னிறம் வர வரைக்கும் வந்துட்டு நீங்கள் வந்து அடுப்பில் வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா மட்டும் போதும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ரெசிபி என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த ரெசிபி என்னென்னா இந்த டெலிஷியஸாக இருக்கக்கூடிய ஒரு முட்டை பொரியல் தான். முட்டை பொரியல் வந்து எல்லாருமே செய்கிறது தான். பட் இதில் வந்து ஒரு நியூவான இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படின்னா வந்து புதினா தான். ஸோ அதை ஆட் பண்ணி வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த முட்டை பொரியல் செய்கிறதுக்கு வந்து 5 முட்டை வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் முட்டை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா வந்து சின்ன சின்னதாக வந்து சாப் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் பிடிக்கும் அப்படின்னா அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு புதினா ஒரு கத்து எடுத்துக்கலாம். புதினா ஆட்
பண்ணி செஞ்சோம் அப்படின்னா வந்துட்டு முட்டை ஸ்மெல் வந்து வராது. அதுக்காக தான் வந்து நம்ம மெயினாக வந்து புதினா ஆட் பண்ணுறது. புதினாக்கு அப்புறம் வந்துட்டு லாஸ்ட்டு நம்ம கார்னிஷிங்க்கு வந்து கொத்தமல்லி இலை போட்டோம் அப்படின்னா ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சாச்சு. வானலியில் வந்து எண்ணெய் விட்டுட்டு கடுகு கருவேப்பிலை வந்துட்டு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு பச்சை மிளகாயும் ஆனியனும் வந்து சேர்த்து நல்லா வந்துட்டு ஒரு மாதிரி பொன்னிறம் வர அளவுக்கு மட்டும் நீங்கள் வந்து வதக்கினா போதும். ரொம்ப வந்துட்டு ப்ரௌனிஷாக வரணுங்கிற அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு வந்து வதக்குனதுக்கு அப்புறமா வந்துட்டு நீங்கள் வந்து இதில் எக் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எந்த ரெசிபி செய்கிறதா இருந்தாலும் ஆனியன் வதங்கும் போதே வந்துட்டு ஆனியனுக்கான உப்பு வந்து ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா குயிக்காக வந்து வதங்கிடும். அந்த உப்போட ஃப்ளேவர் வந்து ஆனியன்லேயே வந்து இறங்கிரும். இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டு நீங்கள் வெங்காயம் வதக்குனதுக்கு அப்புறமா வந்து புதினா இலையும் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் புதினா ஆட் பண்ணி ஒரு தடவை வதக்கி விட்டதுக்கப்புறமா வந்துட்டு முட்டை உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்து முட்டை ஆட் பண்ணி இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம பெப்பர் பவுடர் அதாவது மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃப்ளேவர்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து புதினா ஆட் பண்ணி வந்து யாரும் செஞ்சுருக்க மாட்டீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகேங்களா? கிவ்அவே பார்ட்டிசிபேட் இருந்ததுங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ட்ரை பண்ணணும்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணிவிட்டு என்னோடய மெயில் ஐடிக்கு வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ண ரெசிபியோட ஃபோட்டோஸ் அனுப்புங்க கண்டிப்பாக. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி வந்து நல்லா சுருள வர அளவுக்கு வந்துட்டு கிளறி விட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான முட்டை பொரியல் வந்து ரெடி ஆயிரும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.